திசையும் புகழ்மணக்கையில் பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிடமை நிரம்பியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. அவைக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் அன்பு மாலை வணக்கங்கள். கொலம்பஸ் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் நடக்க இருக்கும் இந்த இலக்கிய நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திரு ஜெயமோகன் அவர்களை கொலம்பஸ் தமிழ்ச்சங்கம் சார்பாகவும் கொலம்பஸ் தமிழ் வாழ் மக்கள் சார்பாகவும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் சரள தமிழில் பேச ஆரம்பிச்சிடுறேங்க. நேரம் கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது. நம்ம 9 மணிக்கு இந்த அரங்கத்தை முடிக்க வேண்டியிருக்கனால என்னுடைய பேச்சு நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். திரு ஜெயமோகன் பற்றி நீங்கள் அறிமுகம் தேவையில்லை. அவர் நல்ல பேச்சாளர், எழுத்தாளர், திரைக்கதை வசனம் எழுதியவர். இப்போ சமீபத்தில் அவருடைய டெட் டாக் ஒன்று பார்த்தேன். அந்த எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் மூலமாக பேசிய டெட் டாக். அது கல்லூரி மாணவர்களுக்கு எப்படி அந்த இந்த செய்தி போய் சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு குருகுலம்னா என்ன, பிரம்மச்சரியம்னா என்ன, ஒரு உண்மையான கல்வினா எப்படி இருக்கணும் என்ன அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு பேச்சு. ஸோ நல்ல எழுத்தாளர், பேச்சாளர், திரைக்கதை வசனம் எழுதக்கூடியவர். அவர் நமது மத்தியிலே கன்னடம் மற்றும் அமெரிக்க பயணங்களிலே பல பெரியவர்கள் போயிருக்காங்க. அதோட கொலம்பஸ் தமிழ்ச்சங்கம், கொலம்பஸ் மாணவர்கள் நம்மளுடைய தலைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கே வந்ததுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கொலம்பஸ் தமிழ்ச்சங்கம் பற்றி சுருக்கமாக சொல்கிறேன். இது இந்த மாதிரி இலக்கிய கூட்டங்கள் நம்ம பல முறை நடத்தியிருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 1996 எனக்கு ஞாபகம் இருந்து கல்கி ஆசிரியர் கல்கியோட பேத்தி சீதா, அப்போ அவங்க எடிட்டராக இருந்தவங்க. அவங்க இங்கே பேச்சு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச சாலமன் பாப்பையா, அப்புறம் ராஜா, பட்டிமன்றம் ராஜா, அப்புறம் நம்ம பெருங்கவிக்கு சேதுராமன், சேதுராமன் அவங்க கூட இங்கே பேச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொலம்பஸ் தமிழ்ச்சங்கம் கலை நிகழ்ச்சிகள் மட்டுமல்லாமல் இந்த இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வருகிறது. இது இப்போ பலருக்கு தெரியாது. எப்பப்போ நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது அப்போதான் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்துட்டுருக்கோம். அது போக ஒரு தனி மனிதனுக்கு ஒரு இலக்கியம், தமிழ் இலக்கியம் எப்படி நம்மளை பண்படுத்துதோ அதே மாதிரி கொலம்பஸ் தமிழ்ச்சங்கத்திலே நம்ம கலை நிகழ்ச்சிகள் மட்டுமல்லாமல் இப்போ இலக்கிய கூட்டங்கள் நடத்துகிறோம். அடுத்ததாக இப்போது கொஞ்ச நாளாக சேரிட்டபிள் ஒர்க், அறப்பணிகள் நிறையா தொடங்கியிருக்கோம். ஸோ எய்ட் யூரேக்கா ஃபவுண்டேஷன் நிறையா போனபடி ஃபண்ட் ரைஸ் பண்ணி கொடுத்தோம். அடுத்ததாக தமிழ்நாடு ஃபவுண்டேஷனுக்கு August 15th ஒரு வாக்கத்தான் வருது, டு ரைஸ் ஃபண்ட்ஸ் டு டொனேட் டு ஸ்கூல்ஸ் பேக் இன் இந்தியா, டு மதர்லேண்ட். அது கண்டிப்பாக எல்லோரும் வாங்க. உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தொடர்ந்து எல்லாத்துக்கும் வேணும். தொடர்ந்து வாருங்கள். இந்த அரங்கம் நிறைய இருக்கிறது, பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இதோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வந்த அனைவருக்கும் கொலம்பஸ் தமிழ்ச்சங்கம் சார்பில் மீண்டும் ஒரு முறை வரவேற்பு தெரிவிக்கிறேன். திரு ஜெயமோகனை முறையாக அறிமுகப்படுத்த திரு ராஜ் ஜெயராமனை மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மணி, பெரிய பெருமை. மேடை பேச்சு எனக்கு பழக்கம் இல்லை, அதனால்
குறைகள் இருந்தால் மன்னிக்கவும். திரு ஜெயமோகன் அவர்கள் நிறைய வாசகர் வட்ட மக்கள் இங்கே இருக்கோன்றது எனக்கு தெரிஞ்சிருக்கு. நேரம் கருதி எவ்வளோ சுருக்கமாக முடிக்க முடியுமோ நான் முடிக்க விரும்புகிறேன். உலக இலக்கியத்தில் தலை சிறந்த எழுத்தாளர்கள் வரிசையில், சிந்தனையாளர்கள் வரிசையில் தலையாய இடம் வகிப்பவர்களில் முக்கியமானவர் திரு ஜெயமோகன் அவர்கள். 30 வருடங்களுக்கு மேலாக தமிழ் இலக்கியத்தில் பெரும் குதூகலத்துடன் அவர் இயங்கிக் கொண்டிருக்கிறார். அறம் சிறுகதை தொகுப்பு மற்றும் புதினங்களான காடு, விஷ்ணுபுரம், 7ஆம் உலகம், பின்தொடரும் நெடுலின் குரல் மற்றும் நவீன காவியமான கொற்றவை, சிலப்பதிகாரத்துடைய மறுவாக்கமான கொற்றவை மற்றும் தத்துவ நூல்களான ஹிந்து ஞான மரபின் 6 தரிசனங்கள் மற்றும் பண்பாட்டு இந்திய தேசிய ஒருமைப்பாடு நூல்களான இன்றைய காந்தி ஆகியவன பெரும் வரவேற்பு பெற்றவை, இன்னைக்கும் பெற்றுக்கொண்டிருப்பவை. மிக முக்கியமாக உலக இலக்கியத்தின் ஆக பெரிய சாதனையான வெண்முரசு நாவல் வரிசையில் 6 நாவல்கள் முடிந்து தற்பொழுது 7வது நாவலான இந்திர நீலம் எழுதி கொண்டிருக்கிறார். தினம் ஒரு பகுதி, அதாவது ஒரு சாப்டர் இவரது இணையதளமான www.jaymohan.in அதில் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். தற்பொழுது க்ளோஸ் டு 2 வருடங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன வெண்முரசு நாவல் வரிசை ஆரம்பமாக. கதா சம்ஸ்கிருதி சம்மான் மற்றும் கனடா தமிழ் இலக்கிய அமைப்பின் இந்த வருடத்திற்கான இயல் விருது உட்பட பல விருதுகளை பெற்றுள்ளார். மேலும் உலக தத்துவம், பண்பாடு, வரலாறு, பயணம் என்ற பல தளங்களில் தனது தரிசனங்களை தொடர்ந்து மக்களுடன் பகிர்ந்து வருகிறார். இலக்கிய செயல்பாட்டுடன் மட்டுமில்லாமல் தமிழ் மற்றும் மலையாள திரைப்பட துறையில் பல முக்கிய படங்களுக்கு கதை, திரைக்கதை, வசன ஆசிரியராகவும் பணியாற்றி வருகிறார். அவருடைய சொந்த வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் அது தொழில். சில முக்கிய படங்கள் அங்காடி தெரு, நான் கடவுள், கடல், பாபநாசம், காவிய தலைவன் ஆகியவை. ஒன்று குறிப்பிட விரும்புகிறேன். வெண்முரசு நாவல் வரிசை வெளியீட்டு விழாவில் இசைஞானி இளையராஜா அவர்கள் வியந்து குறிப்பிட்டார், ஜெயமோகன் எழுதும் வேகத்திற்கு என்னால் இசையமைக்க முடியுமா என்று தெரியவில்லை அப்படி என்று குறிப்பிட்டார். ஆழமும் அகலமும் சற்றும் குறையாத வீரியம் மிக்க படைப்புகளை ஒரு தவம் போல எப்படி எழுதி குவிக்கிறார் என்ற கேள்வி எனக்கு முன்பு இருந்தது உண்டு. பிறகு இதற்கு நான் விடை கண்டு கொண்டேன் என்று நினைக்கிறேன். இவருக்கு எழுத்து என்பது நினைவில் மட்டுமல்ல, கனவிலும் மட்டுமல்ல, நனவிலையும் உண்டோ என்று நான் வியக்கிறேன். முதல் வரியே ஆதார ஸ்ருதி என்று ஜெயமோகன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நீலம் நாவலின் முதல் வரியான உலகறிந்து எழுந்தவர் ஒருங்குணர்ந்து உய்ந்திடும் ஒரு பொருள் நீ என்பது இவர் கனவில் எழுந்தது. இவரது எழுத்து பிரபாகத்தில் நாம் எவ்வளவு ஆழ வேண்டும் என்றாலும் மூழ்கி கொண்டே செல்லலாம். கொஞ்சம் ஆழம் நோக்கி சென்றால் நம்மை மீனாக மாற்றும் சக்தி அவர் எழுத்திற்கு உண்டு. எனக்கு ஒரு சிறு ஐயம், இன்னும் ஆழமாக சென்றால் உப்பு கட்டி ஆகிவிடுவோமோ என்று. இவன் சொந்த வார்த்தையில் கூறினால் புத்தனுக்கு தியானம், இவருக்கு எழுத்து. ஜெயமோகன் அவர்களில் அறிமுக உரையை வழங்கியதில் பெருமை அடைகிறேன். நன்றி. ஜெயமோகன் அவர்கள். அரங்கிலும் அவையிலும் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நெடுங்காலம் முன்பு ஒரு நகைச்சுவை துணுக்கொன்றை வாசித்த நினைவுள்ளது. ஒரு நவீன ஓவிய கண்காட்சியில் ஒருவர் நுழைகிறார். ஓவியங்களை பார்த்துட்டே வந்தார். ஒரு ஓவியத்துக்கு முன்னாடி அப்படியே மெய் மறந்தது என்றார். அற்புதம், இதுக்கு மேலே என்ன சொல்ல, அற்புதம், அவ்வளோதான் அப்படின்னு கண்ணீர் மல்கிட்டேன். நேரே போய் அந்த ஓவியோட கையை பிடிச்சி குலுக்கி, அற்புதமான ஓவியங்க, இது மாதிரி இவ்வளோ தத்துருவம் ஓவியத்தை நான் பார்த்ததே கிடையாது
அவருக்கும் மகிழ்ச்சி. சரி சந்தோஷம். எப்படிங்க இவ்வளோ அற்புதமாக தத்ரூபமாக வரைகிறீங்க, நாக்கில் தண்ணி வந்துருச்சுங்க. அப்போ ஓவியருக்கு ஒரு சின்ன சந்தேகம், இல்லை நான் சூரிய உதயத்தை வரைஞ்சிருக்கேன், ஏன் நாக்கில் தண்ணி வருது? சூரிய உதயமா? நான் ஆம்லேட்லாம் நினச்சேன். இந்த துணுக்கிலிருந்து ஒரு வேதனையான உண்மை என்னவென்றால், தமிழில் நவீன இலக்கியம் எழுதினாலும் சரி, நவீன ஓவியம் வரைந்தாலும் சரி, இந்த மாதிரி அதை ஆம்லேட்டாக பார்க்கக்கூடிய ஒரு பெரிய வட்டத்தை தான் ஒவ்வொரு நாளும் சந்திக்க வேண்டியிருக்கு. ரயிலில், பஸ்ஸில். என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கு நான் சொல்லக்கூடியது ஒரு விண்ணப்பம், எளிய விண்ணப்பம். தயவு செய்து என்னை எழுத்தாளர் என்று உங்களுடைய நண்பர்னு சொல்லாதீங்க. அவருக்கு தேவை இருந்தால் அவன் எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சு வாசிக்கட்டும். ஏன்னா இது எங்கேயும் நடக்கக்கூடியது. அவர் நம்முடைய வாசகராக இருப்பார், அவருக்கு அதில் ஒரு பெருமை இருக்கும். அவர் தன்னுடைய நண்பருக்கு அறிமுகம் பண்ணி வைப்பார், இவர் என்னுடைய நண்பருங்க, பெரிய ரைட்டர் தமிழில். அப்படிங்களா? எந்த ஸ்டேஷனில்? அப்படின்னு. இல்லைங்க ஸ்டேஷனில் இல்லை, நான் பிஎஸ்என்எல்ல. அப்படின்னு. பிஎஸ்என்எல் ரைட்டர் உண்டுங்களா? ஆமாம் உண்டுங்க. இதுதான் தமிழுடைய நுண்ணுணர்வு என்பது. தமிழ்நாட்டில் அறிவார்ந்த திறன் என்பது இருக்கான்னு கேட்டால் இருக்கு. ஆனால் எது இல்லை அல்லது எது வருந்தத்தகுந்த அளவுக்கு இல்லாமல் இருக்கு என்றால் சென்சிபிலிட்டி தான், நுண்ணுணர்வு தான். அப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறதே நமக்கு தெரியாது. பெரிய பதவிகளில் இருக்கிறாங்க, பெரிய படிப்புகள் படிச்சிருப்பாங்க. ஆனால் ரசனை என்பதும் நுண்ணுணர்வு என்பதும் 4 பேருக்கு மத்தியில் வந்தால் நாரக்கூடிய அளவில் தான் இருக்கும். ஒரு ரயிலில் நான் பயணம் செய்யும்போது 4 பேர் அமர்ந்த கேபினுக்குள்ளே போனேன்னா புத்தகத்தை வெளியே எடுக்க மாட்டேன். புத்தகத்தை கையில் வெளியே எடுத்தோடனே அதில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் டாக்டர்ஸ் இருப்பாங்க. என் கூட நான் போகக்கூடிய கூப்பையில் டாக்டர்ஸ் இருப்பாங்க. முதல்ல டாக்டர்னால எனக்கு பயம். ஏன்னா என்ன அளவில் டாக்டர் அளவுக்கு பொது அறிவு கம்மியான, ரசனை கம்மியான வேற ஆளை பார்க்கவே முடியாது. அவங்க இதை உடனே புத்தகத்தை பற்றி தன்னுடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பிப்பாங்க. என்னுடைய அலுவலக மேலதிகாரி ஒருவர் என் மேலே இருந்த விஷ்ணுபுரம் புத்தகத்தை எடுத்து பார்த்தார். இது எப்படி சார் இது வாரம் வருமா அப்படின்னா, இல்லைங்க இது ஒரு புத்தகம் அப்படின்னு. அப்படிங்களா? மாதம் 1 வருமா? இல்லைங்க இது இவ்வளோதான் வரும் அப்படின்னு. ஒரே இதை மட்டும் நிறுத்திடுவாங்களா அப்படின்னு. ஆமாங்க. அப்போ தொலைச்சி அடுத்து இல்லைங்க